இதுல வந்து ஒரு நாள்ல நிறைய திருமணங்கள் நடந்திருக்கு. ஆனா ஒரே ஒரு மனிதர் நிறைய திருமணங்களை 100க்கு மேல் கல்யாணம் பண்ண சந்தோஷத்தை பார்த்து நான் நினைச்சேன். சிங்கப்பூர்ல வசிக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் 4 கிராம் தாலி, வேற வந்து வேஷ்டி சார்ப கூற சாரி தாலியாவுக்கு ரெடியா வச்சிருக்கோம். எந்நிதியும் தருகிற செல்வ சென்னதியான் தொண்டைமானரிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பிரபலமான இந்த ஆலயம், இந்த கோவிலினுடைய வருடாந்த மகோற்சவம் எல்லாம் இப்போது இடம்பெற்று கொண்டிருக்கிறது. கூட இந்த திருமணங்கள் எல்லாம் நிகழக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம், மருதர் கதிர்காமருடைய பரம்பரையால் பரிபாலிக்கப்படக்கூடிய விஷயம். இன்றைய நாளில் ஏன் வந்து நாங்கள் சொன்னால், பொதுவாக சந்நிதியில் வந்து ஒரு நாளில் நிறைய திருமணங்கள் நடந்திருக்கு. ஆனால் ஒரே ஒரு மனிதர் நிறைய திருமணங்களை 100க்கும் மேற்பட்டக்கூடிய திருமணங்களை ஒரு இடத்துல செய்து வைக்கிறார் என்று சொன்னால் வித்தியாசமான ஒரு நிகழ்வு. சிங்கப்பூரில் வசிக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் ஈழத்தில் இந்த திருமணங்களை இன்றைய நாளில் செய்திருக்கிறார். சீதனம் கொடுத்து, தாலி கொடுத்து, கூரை கொடுத்து, இப்படியான விஷயங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரதேச பிரிவுகளிலும் இந்த பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்ன இதில் முக்கியமான விஷயம், ஏன் இதை செய்கிறார் அப்படின்றத வந்து இந்த காணொலியில் இந்த திருமண காட்சிகளோடு சேர்த்து பதிவு செய்கிறார். செல்வச்சன்னதி கோயிலுக்கு முன்னால் இருக்கிறோம். இங்கே வந்து நிறைய திருமணங்கள் நடக்கும். அதை விட வந்து இப்போ திருவிழா காலம், களை கட்டி இருக்கும். நிறைய திருமணங்கள் நடந்தாலும் ஒரே நாளில் கேன பேர் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு கோயிலாக இந்த கோயில் இருக்குது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற அந்த விஷயம் என்றது, ஒரு மனிதர் தனியொருவராக வந்து 108 திருமணங்களை இங்கே செய்து வைக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அத்தனை பேருக்கும் பொருளாதார பலம் குறைந்திருக்கக்கூடியவர்களுக்கான அந்த திருமணம் செய்து வைக்கப்படுகிறது. திருமண தம்பதிகள் செல்வச்சன்னதி முருகன் ஆலயத்தில் வந்து குறிப்பாக இந்த பக்கத்தில் அந்த திருமணம் எல்லாமே செய்து வைப்பார்கள். அந்த பூவரச மரம் இருக்கும், அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த சன்னிதானத்தில் வந்து முருகனை வேண்டி இனி இடத்துல செய்கிற மாதிரியெல்லாம் பெரிய கிரியைகளே கிடையாது. ஆசீர்வாதத்தை பெற்று அப்படியே செய்து வைக்கக்கூடிய மிக எளிமையான திருமணம். நிறைய பேர் இந்த மனமொத்து அல்லது காதலித்து திருமணம் செய்பவர்கள் தங்களுடைய திருமணத்தை இங்கே தான் வைத்துக் கொள்வார்கள். குறிப்பாக இந்த இன்றைய நாளிலே திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் எல்லா பிரதேச செயலகளிலும், யாழ் மாவட்ட செயலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரதேச செயலகங்களிலிருந்தும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க என்பதுதான் முக்கியமான விடயம். சடங்கு ரீதியாக தங்களுடைய திருமணத்தை மேற்கொள்ளாமல் இருந்திருக்கக்கூடியவர்கள், இது மேற்கொள்ள முடியாமல் இருந்திருக்கக்கூடியவர்கள் இந்த திருமண திட்டத்தின் மூலம் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லாருக்குமே ஒரே மாதிரி கூரை சேலை எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மணமகன்களுக்குரிய ஆடை, அதை விட வந்து தாலி, இப்படியான விஷயம். கோயிலில் வந்து திருமணம் செய்யக்கில் வந்து ஒரு தொகை பணம் கோவிலுக்கு என்று செலுத்தப்படணும். அதோட வந்து திருமணம் நடந்தால் அதுக்கு பிறகு சாப்பாடெல்லாம் கொடுப்பினோம். அப்படி சாப்பாடெல்லாம் இந்த மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதை முழுமையாக தனியொருவர் தன்னுடைய மனவிருப்பினுடைய அடிப்படையில் அல்லது தன்னுடைய மன சந்தோஷத்துக்காக செய்திருக்கிறார் என்பதுதான் முக்கியமான விடயம். வெவ்வேறு பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய மணமக்கள் உறவினர்களோடு இப்போது கோவிலுக்குள்ளே பிரவேசிக்கிறார். இப்போது மணமக்கள் அவர்கள் சகிதமாக அர்ச்சனை தட்டோட இந்த கோவிலுக்கு வந்திருக்கிறார்கள், அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். நீண்ட வரிசையில் வந்து அவர்கள் இந்த பக்கமாக திருமணத்துக்காக தயாராக இருக்கார். ஒரே நாளில் நிறைய திருமணம் சன்னிதியில் நடந்திருக்கு. ஆனால் ஒரே ஒரு ஆளால் நிறைய திருமணம் செய்து அந்த வைக்கக்கூடிய ஒரு மரபுரை என்பது இப்போதான் சன்னிதியில் நடக்க போகுது. வீட்டை பார்த்து கட்டணும், திருமணத்தை பார்த்து செய்யணும் என்று சொல்வார்கள். திருமணம், ஒரு திருமணம் என்று சொன்னாலே வரக்கூடிய விருந்தினர்களை கணக்கிட முடியாது, அல்லது அதை சமாளிக்கிறதே பெரிய கஷ்டம். 100க்கும் மேற்பட்ட திருமணங்கள் ஒரே மண்டபத்தில் நடக்கிறது என்ற போது அதுக்காக வரக்கூடியவர்கள் எப்படி சமாளித்துக் கொள்வது? இப்போது வந்து இந்த நிகழ்வுக்கு அல்லது இந்த திருமணங்களை எல்லாம் செய்து வைக்கிற அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, பெரிய ஒரு கூட்டம். இந்த திருமணம் அவ்வளவு மணமக்கள் சார்ந்திருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்திருக்கக்கூடிய எல்லோருமே வருவார்கள் என்ற அடிப்படையிலே பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த சுப முகூர்த்தமான காலை 10 மணி அளவில் இந்த திருமணம் இடம்பெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பிக்கைகள் தான் வாழ்க்கை. செல்வச்சன்னதியிலே மேற்கொள்ளப்படக்கூடிய திருமணங்கள் என்பது நம்பிக்கையினுடைய பால்பட்டதனுடைய அடிப்படையிலே மேற்கொள்ளப்படுகிறது. இங்கே வாங்க, மாப்பிள்ளை தவிர மற்ற எல்லாரும்
ஒற்றை இடத்திலே 100க்கும் மேற்பட்ட திருமணங்கள் இந்த நாளிலே நிகழ்கிறது. சிவத்த நிற ஆடைகள் எல்லாமே அவர்களுக்கு சேலைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருமணத்துக்கு தேவையான அந்த பொருட்கள் கூட அவர்களுக்கு கொடுக்க வைக்கப்பட்டு சடங்கு ரீதியான சம்பிரதாய ரீதியான அந்த திருமணம் செய்து வைக்கப்படுகிறது. உண்மையிலே இந்த எண்ணம் அல்லது இப்படியான சிந்தனைகள் எத்தனை பேருக்கு வரும்? முன்பொரு முறை இந்த சன்னதியில் ஒரு நாளில் கணக்கு திருமணம் நடந்தன்ற விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒவ்வொரு பகுதியில் இப்படியெல்லாம் பிரம்மாண்டமாக எல்லாருமே செய்ய தேவையில்லை. தேவைப்பாடு இருக்கக்கூடியவர்கள் அவற்றையும் சேர்த்தவர்களுக்கு ஒவ்வொன்றா நிறைவேற்றினா கூட இப்படி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு அல்லது இப்படி திருமணமாகாமல் அல்லது சடங்கு ரீதியாக சம்பிரதாய ரீதியாக திருமணம் முடிக்காமல் அல்லல்படுவர்களுக்கெல்லாம் பெரும் உதவியாக இருக்கும். இன்று நாளில் கலந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கூட பெரும் மன நிம்மதியோடும் மகிழ்வோடு இந்த நாளிலே கலந்து கொள்கிறார்கள் என்பதை அவர்களை பார்க்கிற போதே நமக்கு தெரியக்கூடியதாக இருந்தது. ஒரு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தேவைகளையும் தனி அரசினாலோ அரச நிறுவனங்களாலோ மாத்திரம் நிறைவேற்ற முடியுமா என்று கேட்டால் அதற்கான பதில் இல்லை என்பது இலகுவாக கிடைக்கும். இப்படி இருக்கக்கூடிய பரோபகார எண்ணம் கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய பங்களிப்பு மூலமாக தான் இப்படியான பிரச்சனைகள் அல்லது இப்படியான தேவைப்பாடு இருக்கக்கூடியவர்களுடைய விஷயங்களை நிறைவேற்றி கொடுக்கலாம். ஒரு 100க்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு இந்த நாளில் இங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால் இன்னும் எத்தனை பேர் சம்பிரதாயபூர்வமாக தங்களுடைய அந்த திருமண பந்தத்தில் இணைந்து கொள்ளாமல் அதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருப்பார்கள் என்பது பெரிய கேள்வியாக இருக்கிறது. இருந்தாலும் கூட அரசு திணைக்களங்களுடைய பங்களிப்புகள் அல்லது அவர்களுடைய ஒத்தாசைகள் இல்லாமல் இந்த விஷயத்தை நாங்கள் செய்துவிட முடியாது அல்லது இப்படி நடந்ததை நாங்கள் பார்க்க முடியாது. யாழ்ப்பாண பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலர்கள் சுதர்சன் இருந்தார். அதே மாதிரி தான் நிறைய பகுதிகளை சென்றக்கூடிய கிராம சேவையாளர்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அரச உத்தியோகத்தர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். அவர்களும் இந்த விடயத்திலே தங்களுடைய பங்களிப்பை செலுத்தி இருக்காவிட்டால் வெற்றிகரமாக ஒரு நிகழ்வாக இதை இன்றைய நாளிலே கொண்டு சென்றிருக்க முடியாது. கலந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அங்கே உள்ளு வழிபாடு எல்லாம் முடித்து எல்லாருக்கும் ஒரே இடத்துல வச்சு தான் தாலி கட்டப்பட போது இன்று உள்ளு காட்டப்பட்டிருக்கக்கூடிய தீபம் தொட்டு கும்புறதுக்காக இந்த இடத்துல கொண்டு வரப்படுகிறது. ஏனைய இடங்கள்லாம் சடங்கு சம்பிரதாயம் அது இதுன்னு சொல்லி மிக நீண்ட நேரம் ஒரு திருமணத்துக்கு ஒரு நிகழ்வை செய்வதற்கு கொடுக்கும். ஆனால் சன்னதி மிக எளிமையான முறையிலே மிக குறுகிய நேரத்திலே நெய்ப்பது போல நம்பிக்கைகள் சார்ந்திருக்கக்கூடிய அந்த விஷயத்தோடு சேர்த்து மிக விரைவாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்கே இருக்கிறது. அவ்வளோ பேருக்கும் ஒரே இடத்துல திருமணம் நடக்க போகுது. ஒரு திருமணத்தை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. 100க்கும் மேற்பட்ட திருமணங்கள் ஒரே இடத்துல நிகழ்ந்து யாரும் பார்த்துக்கிறீங்களா? அதை இந்த காணொளியில் இந்த சந்தர்ப்பத்தில் தான் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு அமைகிறது. திருமணத்துக்கான அந்த சுப நேரம் நெருங்கி வரக்கூடிய இந்த வேளையில் தான் முருகன் திருவடியில் வைத்து இந்த தாலிகள் எல்லாமே பூசை செய்யப்பட்டிருக்கிறது. இதனுடைய ஏற்பாட்டாளர்கள் சொன்னார்கள் 4 கிராம் என்று சொல்லி பார்த்தா அரை பவுன் 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு அரை பவுனில் தாலி கொடுத்து கூரை கொடுத்து வேட்டி கொடுத்து அதை விட இந்த கோயிலினுடைய செலவு மண்டப செலவு அப்படின்னு சொல்லி அதை விட அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு போகிறதுக்கான ஒரு தொகையோடு சேர்த்து திருமணம் செய்து வைக்கப்படுகிறது. சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இது கிட்டத்தட்ட கூட்டி கழிச்சு பார்த்தா அவ்வளோ தொகை முடியும். அவ்வளோத்தையும் செய்யக்கூடிய அந்த நலன்பெருமிகள் அல்லது சிங்கப்பூர் நாட்டை சேர்ந்திருக்கூடிய உண்மையிலே பாராட்டப்படக்கூடியவர்கள் தான் உண்டு தன்னுடைய வாழ்க்கை உண்டு அல்லது நான் வாழ்ந்தால் போதும் என்றும் சிந்திக்கக்கூடியவர்கள் மத்தியிலே அதெல்லாத்தையும் தாண்டி எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். தன்னுடைய பிள்ளையுடைய திருமணத்தை லண்டனில் பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கக்கூடியவர் அதே சந்தோஷத்தை எல்லா இடத்துலையுமே தாம் பெற்றுக்கொள்ளணும் அல்லது அதே மாதிரி இன்னொரு இடத்துல செய்து பார்க்கணும் என்று ஆசைப்படக்கூடிய அந்த விடயம்தான் இன்றைக்கு இத்தனை பேருக்கும் ஒரு சம்பிரதாயபூர்வமான திருமணத்தை செய்வதற்கு உதவியாக அமைந்திருக்கிறது. முருகனுடைய திருவடியிலே வைத்து வழிபட்டு பூசையெல்லாம் செய்யப்பட்டிருக்கூடிய இந்த வாழ்க்கையினுடைய மங்கள நாள் என்பது இப்போது நான் பூற்றப்பட இருக்கிறது. இந்த கோயிலினுடைய பூசகர் குறிப்பாக மருதர் கதிர்காமர் வழி வந்திருக்கக்கூடியவர்கள் இந்த கோயிலினுடைய பரிபாலகத்தை செய்கிறார்கள்.
குறிப்பாக சொல்லப்போனால் நம்பிக்கை தான் வாழ்க்கை. நிறைய பேர் நிறைய விதமாக இருந்தாலும் கூட இந்த ஒவ்வொரு இடத்த எவ்வளோ தூரம் நம்புகிறோம் என்றதான் அதனுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். சந்நிதியில் பல பேர் நம்பி வந்து திருமணம் செய்கிற அந்த விஷயம் என்பது தனித்துவமானது. அந்த அடிப்படையில் முருகனே நேரில் வந்திருந்து அதை நடத்தி வைப்பதாக சொல்லப்படுகிறது. வள்ளி தெய்வான 2 பக்கம் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய அந்த அருள் என்பது இந்த இடத்துல மிக நிறைவாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை கூட இருக்கிறது. அதுக்குரிய ஏற்பாடு பண்ணலாம் செய்யப்பட்ட எல்லாரும் கையிலையும் தாலி கொடுத்து அவைக்குரிய சரியான நேரம் சொல்லப்படுகிறது. மங்கள நான் பூட்டுகிற இந்த சடங்கெல்லாம் நிறைய பெற்றக்கூடிய இந்த வேளையில் வந்து தொடர்ந்து அந்த மாலை மாற்றுறது ஒரு திருமணத்தில் வந்து என்னென்ன பாரம்பரியம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குமோ அதை அப்படியே செய்கிறது. ஒன்றையுமே வந்து குறைக்காமல் கொள்ளாமல் எல்லாருக்கும் சேர்த்து செய்கிறது அல்லது அறப்பணி செய்கிற போது பல பேர் எப்படி குறைவாக பார்த்து செய்யலாம் அப்படின்ற யோசனையெல்லாம் நிறைய பேர் வச்சுப்பேன். ஆனால் இந்த திருமணத்தை பொறுத்தவரை அப்படி எதுவுமே இல்லை. எப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்கணுமோ அதன்படி அப்படியே நடக்கிறதுன்றதான் மிக சிறப்பான விஷயம். மாலை மாற்றுறதுக்குரிய மாலைகள் குறைகள் ஏனைய விஷயங்கள் ஆசீர்வாதங்கள் அருகரசியல் அதை விட ஒரு முக்கியமான விடயம் விழாவும் சேர்த்து இந்த திருமணத்தை செய்து வைக்கிறதை தாண்டி ஒருவருடைய வாழ்வாதாரத்துக்குமாக ஒரு குறிப்பிட்ட அளவான பணத்தையும் இந்த திருமண நாளில் இந்த திருமணம் செய்து வைக்கக்கூடிய சிங்கப்பூரை சேர்ந்திருக்கக்கூடிய தம்பதிகள் வழங்குகிறார்கள் என்பது மகிழ்வுக்குரியது. நாங்கள் மகிழ்வாக இருப்பது மாத்திரமல்ல அடுத்தவரையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பதுதான் உண்மையான மகிழ்வு. அது மாத்திரமல்ல தனக்கு அடுத்த முறையாக தன்னுடைய பிள்ளைகளும் இந்த பணியில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி அவர்களை நேரடியாக அழைத்து வருகிற இந்த கொடியாளினுடைய பண்பு என்பது உண்மையிலே எல்லோரிடமும் நாங்கள் பார்க்க முடியாத ஒரு விஷயம். இருந்தும் இவர்களுடைய அந்த பெருந்தன்மை இவ்வாறான இந்த நல்ல கைங்கரி இப்போ மாலை மாற்றுகிற அந்த சடங்கு இப்போது இடம்பெறுகிறது. சந்நிதியில் ஒரு திருமணம் என்றால் என்னென்னலாம் நடக்கணுமோ முருகன் இடத்துல வழிபாடு, அதுக்கு பிறகு தாலி கட்டுறது, வாழ்த்துறது, மாலை மாத்துறது, இப்படியான விஷயங்கள். அதை விட வந்துடக்கூடிய பெரியாக்கள்கிட்ட எல்லாம் அருகரிசி வாங்கி வேணும். அதை விட அன்பளிப்புகள் கொடுக்குற அந்த முறை. இந்த திருமணத்தை பொறுத்தவரை திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய இந்த சிங்கப்பூர் நாட்டை சேர்ந்திருக்கக்கூடிய தம்பதிகள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் தங்களுடைய செலவிலேயே திருமணம் செய்து வைத்தது மாத்திரமல்லாமல் அந்த அவர்களுக்கான கையூட்டாக அல்லது கையுறையாக அந்த பெரியவரை பார்க்க போக முந்தைய நல்லது கெட்ட நடக்க பரிசு பொருள் கொடுப்போம் தானே, அப்படி ஒரு வழக்கத்தை இவர்கள் இந்த இடத்துல செய்கிறார்கள். எல்லோருக்கும் குறித்த ஒரு தொகை பணம் அன்பளிப்பாக இந்த தம்பதிகளால் செய்யப்படுகிறது. எல்லாருக்குமே அவர்கள் நேர போய் வாழ்த்தி நேர கையில் கொடுக்குற விஷயம் தான். அவை கொடுத்துட்டு போகலாம் அல்லது யாரோ ஒரு 5-10 பேருக்கு ஒரு சம்பிரதாயபூர்வமாக கொடுத்துட்டு போகலாம். ஆனால் எல்லாருமே மதித்து கொடுக்குற அந்த பாங்கை இங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. நாங்கள் 2 பேரும் எங்கெல்லாம் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கோம். மகள் லண்டனில் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கான். அவள் கல்யாணம் பண்ண சந்தோஷத்தை பார்த்து நான் நினச்சேன், மனைவி நான் நினச்சேன் இது மாதிரி கல்யாணம் மற்ற பேருக்கு செஞ்சு கொடுக்கணும். அதுக்காக நேர்த்தி கடன் பண்ணோம். 108 பேருக்கு தம்பதிகளுக்கு பண்ணணும்னு
3 வருஷம் கஷ்டப்படுறோம், எப்படி பண்ணுறது. இந்தியாவில் பண்ண பார்த்தா முடியல. கடைசியாக ஜெயம்னு ஒரு ஃப்ரெண்ட் வந்தது, அவர் கரெக்டாக ஆள்லாம் செலக்ட் பண்ணி அவர் இந்த நல்ல ஒகேஷனை பண்ணார். இது வந்து எனக்கு ரொம்ப எங்கள் மனைவிக்கு எனக்கு பிள்ளை ஏதாவது நிமித்தமாக அவனுக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்குது. இப்போ தாலி 4 கிராம் தாலி, வேற வந்து வேஷ்டி சார்பை கூரை சாரி, வேற வந்து 10,000 ருபீஸ். வேற என்னென்ன கொடுத்தோம்? எல்லாம் இதர செலவு எல்லாம் அவங்க சந்தோஷமா இருக்கிறதான் முக்கியம். நாங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி கடவுளை வந்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி நல்லா சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தான் நாங்கள் இப்படி பண்ணோம். ஒரு பூர்வீகம் யாழ்ப்பாணம். பூர்வீகம் அப்பா வந்து யாழ்ப்பாணம் பிறந்தார், அம்மா சிலோன்னா, ஆனால் சிங்கப்பூர்ல பிறந்தார். பூர்வீகம் யாழ்ப்பாணம், இப்போ அளவட்டி. இப்படி ஒரு விஷயத்தை செய்யணும்ன்ற யோசனை ஏன் வந்தது? நான் என்னோட மகளோட கல்யாணத்தை வந்து நான் லண்டன்ல ஒரு சிறப்பான இடத்துல நடந்து பார்த்தேன். இப்போ நான் இவ்வளோ பணம் செலவழிக்கணும் ஒரு கல்யாணத்துக்கு, இந்த பணத்தை வந்து ரொம்ப பேருக்கு செலவழித்து ரொம்ப பேர் குடும்பத்தை சந்தோஷப்படுத்தாந்து அந்த எண்ணம் அப்போ வந்தது. அந்த சந்தோஷத்தை வந்து மற்றவங்க சந்தோஷப்படுத்த, அது மாதிரி சந்தோஷப்படுத்த மற்ற தம்பதிகள் இருக்க அது மாதிரி சந்தோஷம் பார்க்கணும்னு நினச்சேன். மகளும் கடவுளும் சந்தோஷமா இருக்காங்க. அது வந்து நன்றியா கடவுளுக்கு நான் வந்து இது பண்றேன். நன்றி கடன் மாதிரி. இப்போ இதை பார்க்க எப்படி இருக்குது? இப்போ இதை செய்ய ரொம்ப சிறப்பா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுத்துறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நல்ல செழிப்பா நடந்துருக்கு. கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். இது மாதிரி ஓகே, இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து நாங்கள் சந்தோஷமா இருக்குது. அவங்க நல்லா இருக்கணும். கல்யாணம் பண்ணுறது ஒரு விஷயம், ஆனால் சந்தோஷமா கல்யாணம் பண்ணி இருக்கணும். நாங்கள் கல்யாணம் பண்ணி 41 வருஷம் ஆச்சு. இதான் மூத்த மகன், அவர் மனைவி, அவங்க கூட சந்தோஷமா இருக்காங்க. அது மாதிரி இருக்கணும். ஆசீர்வாதம் பண்றது இவர் தான். இவர் இல்லாம பண்ண முடியாது. இவர் இல்லாம நாங்க பண்ண முடியாது. நீங்க சொல்லுங்க. அதாவது இன்றைக்கு செல்வச்சன்னதி ஆலயத்திலே அதாவது 110 கல்யாணங்கள் எங்களோட யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாகவும் சிங்கப்பூரை நிரந்தர வசிப்பிடமாக கொண்ட திருமதி டிடி துரை மற்றும் சுமதினி தம்பதிகள் அவர்களுடைய புத்திரன் எல்லோரும் இங்கே வந்து சிறப்பாக செல்வச்சன்னதி ஆலயத்திலே நடைபெற்றிருக்கின்றது. நாங்கள் 110 பேர், முதல் 108 இருந்த நாங்கள், பிறகு 110 அது வந்தது. கடைசி நேரத்தில் இன்னும் ஒருவர் வந்தார். அப்போ அவருக்கு நாங்கள் அந்த தாலி செய்ய முடியலை. இருந்தும் இப்போது அவருக்கு மஞ்சள் கயிறு கட்டப்பட்டிருக்கிறது அவருக்கும். அப்போ எல்லாருக்கும் 111 பேருக்கு நாங்கள் இன்றைக்கு செய்து வச்சிருக்கிறோம். அவருக்குரிய தாலியும் பின்பு அவர்கள் அனுப்பி அவர்களுக்கு ஒப்படைப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதனுடைய இந்த கல்யாணத்தை நாங்கள் அவர்கள் இதை முந்தி இந்தியாவில் செய்வோம் என்று அங்கே இங்கே செய்வோம் என்று தான் முதல் வழிகிட்டது. நாங்கள் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட அவர்கள் இலங்கையில தான் செய்ய வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் விருப்பப்பட்டதுக்கு அமைய என்ற எல்லோரும் இலங்கையர்கள். அதனுடைய இலங்கையில எவ்வளவு மக்கள் போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கா, அவர்களுக்கு இதை செய்யணும் என்ற நோக்கத்தில் அவர்கள் இந்த இதை செய்திருக்கிறார்கள். உண்மையிலேயே அவர்களை நாங்கள் மனப்பூர்வமாக பாராட்டுகின்றோம். அவர்கள் தொடர்ந்தும் சில வாழ்வாதார உதவி திட்டங்கள் வழங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அவர் என்ன நேற்று ஏர்போர்ட்லேருந்து வரைய சொன்னார், இந்த உமன் ஹெடேக் ஃபேமிலி, அதாவது பெண்களை தலைமைத்துவமான குடும்பங்களுக்கு தாங்கள் வாழ்வாதார உதவி திட்டம் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஆகையால் இன்னும் ஒரு சிறிது இது ஒரு இப்போ நெருக்கடியாக இருக்கிறபடியாக இன்னொரு 2-3 மாதம் கழித்து வாழ்வாதார உதவி திட்டமும் அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள். ஆகையால் இப்படியான உதவி திட்டங்களை அவர்கள் சிங்கப்பூரில் புலம்பெயர்ந்து கனகாலமாக இருக்கு. ஆனால் இருந்தும் இங்கே வடமாகாணத்திலே அவர்கள் தமிழ் மக்களுக்கு உதவி செய்யணும் என்று இங்கே வந்து இதை செய்கிறார்கள். ஆனால் புலம்பெயர்ந்த மக்களும் இதை கருத்தில் கொண்டு இங்கே உள்ள மக்களுக்கு உதவி செய்ய முன்வர வேண்டும். மற்ற இந்த இதை முன்வந்து செய்ததற்காக திருமதி துரை தம்பதிகள் அவர்களுக்கும் அவர்களுடைய புத்திரர்களுக்கும் பாராட்டும் வாழ்த்தும் தெரிவிக்கிறதோடு, இந்த இவ்வளவு விடயத்தையும் எங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி செய்து தந்தது வந்து யாழ்ப்பாண டிஎஸ் சுதர்சன் தலைமையிலான இந்த டிஎஸ் மேலே எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு இந்த ஆக்களை செலக்ட் பண்ணி, அதாவது தகுந்த முறையில் சரியான ஆக்களை தெரிவு செய்யணும் என்றதுக்காக ஒவ்வொரு யாழ்குடாநாட்டில் இருக்கிற 15 பிரதேச செயலகங்களில் ஊடாகவும் கிராம உத்தியோகத்தர் எல்லாற்ற உதவியோடையும் தான்
இந்த குடும்பங்களை நாங்கள் தெரிவு செய்து சரியான முறையிலே இந்த திருமணத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறது. ஆகையால் அதைவிட கோயில் நிர்வாகமும் எங்களுக்கு பூரண ஒத்துழைப்பு தந்தார்கள். அவர்கள் கோயிலுக்கு ஒரு திருமணத்துக்கு எடுக்கிற காசை விட அரைவாசி காசு தான் எடுத்திருக்கிறார்கள். உணவு விஷயத்தில் கூட அரைவாசி காசு தான் எடுத்திருக்கிறார்கள். அப்படி இது எல்லோருடைய பங்களிப்பிலேயும் இது ஒரு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. ஆகையால் பிரதேச செயலர்கள், கோயில் நிர்வாகம், கிராம உத்தியோகத்தர் மற்றும் இந்த தம்பதிகள் எல்லோருக்கும் இந்த இது நல்ல வடிவாக நடைபெற்றிருக்கிறது. ஆகையால் எல்லோருக்கும் நன்றி சொல்வதுடன் இந்த 111 குடும்பங்களும் எதிர்காலத்திலே சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று இன்றைக்கு அவர்களை வாழ்த்தி நாங்கள் இந்த திருமணத்தை செய்து வைத்திருக்கிறோம்.